Future Vision Study Center, Salem. வணக்கம். குரூப் 1 மெயின்ஸ் இந்த நெக்ஸ்ட் வீக் சண்டே குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. அது முடிஞ்ச உடனே வித்தின் 30 டேஸ்க்குள்ள ரிசல்ட் போட்டுருவாங்க. நம்ம ப்ரிலிம்ஸோடைய ரிசல்ட் போட்டுருவாங்க. அது முடிச்ச அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிலிம்ஸை பார்த்து பார்த்தீங்கன்னா 1:50 இந்த ரேஷியோவில் தான் ஒரு போஸ்ட்டுக்கு 50 பேர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு வரும். மெயின்ஸ் வந்த உடனே நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, மெயின்ஸுக்கு 3 பேப்பர் இருக்குது. ஸோ நம்ம ரிசல்ட் போகிறவரெலாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. த டே எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்குலேருந்தே நீங்கள் மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணியாகும். அப்படி மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது மெயின்ஸுக்கு. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க பிரச்சனையே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நிறைய பேர் என்னென்னா யூபிஎஸ்சி படிக்கிறவங்களா தான் இருக்கும். குரூப் 1 மெயின்ஸை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு பெரிய இஷ்யூவாக இருக்காது. பட் யூபிஎஸ்சிக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய எக்ஸாம் ரைட்டிங்கில் மெத்தடில் வித்தியாசங்கள் இருக்குது. அப்படி வரும்போது நீ இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா குரூப் 1 மெயின்ஸை போயிட்டு ரைட்டிங் ப்ராக்டிஸ் மஸ்ட். அப்படின்போது நமக்கு சிலபஸ் மெயினாக வேணும். மெயினாக சிலபஸ் வேணும் அப்படின்போது நமக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 50 பேர் மெயின்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. மெயின்ஸ் எழுதும் போது சம காம்படிஷன்ஸ் இருக்கும். அந்த காம்படிஷனில் நம்ம போஸ்ட்டில் வந்தால் மெயின்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கு ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அந்த ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னென்னலாம் சிலபஸில் இருக்குது குரூப் 1 மெயின்ஸ் மொத்தம் 3 பேப்பர். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 மொத்தமே 3 பேப்பர். 3 பேப்பரில் யூனிட் 1, 2, 3 அப்படின்ட்டு 3 யூனிட்டாக டிவிஷன் பண்ணியிருக்கு. இதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தேர்ட் பேப்பர். பேப்பர் 3ல யூனிட் 3. பேப்பர் 3ல யூனிட் 3 எக்கனாமிக்ஸ். இந்த எக்கனாமிக்ஸில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க, எவ்வளோலாம் சிலபஸ் கவர் பண்ணிக்கிறாங்க, சிலபஸில் இருந்தால் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களா ஃபர்ஸ்ட், இல்லை சிலபஸ்லேருந்து வெளியே போயிருக்கா, அதையும் நம்ம பார்த்தாகணும். ஸோ அப்படின் போது நமக்கு ஃபஸ்ட்டு சிலபஸ் வேணும். லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின்ஸ் வரலாம். மேக்ஸிமம் போத் சிலபஸ் ஆஸ் வெல் அஸ் சிலபஸ்லேருந்து வெளியும் கொஷின்ஸ் கேட்டிருக்கு. ஏன் அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட் மாதிரி கிடையாது எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையிலும் பேசிக் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்கு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த பேசிக் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸை எப்படியெல்லாம் நம்ம ஈஸியாக படிக்கலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட். இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. 10 கொஷின்ஸ் ஃபார் மெயின்ஸ் எக்கனாமிக்ஸ் பார்ட்டில். இந்த அவுட் ஆஃப் 10ல் யூனிட் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 5 கொஷின்ஸ் இருக்கும். 10 மார்க் கொஷின். இந்த 10 மார்க் கொஷினில் 5 கொஷின் இருக்கும். நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது 4 கொஷின்ஸ் தான். 5க்கும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது இந்த கொஷின் தான் கம்பல்சரியும் கிடையாது. நம்ம எந்த கொஷினுக்கு வேணால் ஆன்சர் பண்ணலாம். அடுத்து 15 மார்க் கொஷின்ஸ். 5 கொஷின்ஸ் இருக்கும். 4 கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணி ஆகணும். இது 250 வேர்ட்ஸ், இது 150 வேர்ட்ஸ். வேர்டு லிமிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இங்கே பேராகிராஃபாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. பாயிண்டாக ஆன்சர் எழுதுனா போதும். ஏன்னா கொஷினே பிரிண்டர் ஷீட்டில் தான் வரும். ஒவ்வொரு கொஷினுமே பார்த்தீங்கன்னா பிரிண்டர் ஷீட்டில் தான் வரும். அதில் தான் நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது வரும். ஸோ நம்ம இப்போது எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரையிலும் மொத்தமே 2 பார்ட். பார்ட் 1ல் 10 மார்க் கொஷின், பார்ட் 2ல் 15 மார்க் கொஷின்ஸ். 10 கொஷினில் 5 கொஷின்ஸ் ஃபார் பார்ட் 10 மார்க் கொஷின்ஸ். இதில் 4க்கு நம்ம ஆன்சர் எழுதுனா போதும். இது 15 மார்க் கொஷின் 5 இருக்கு, 4க்கு ஆன்சர் எதுனா போதும். நம்ம லாஸ்ட் இயரோடைய கொஷின்ஸ் எடுத்து பார்ப்போம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது மாதிரி. பேப்பர் 3ல மெயினா எக்கனாமிக்ஸ். ஏன் இந்த எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ட்னா, ஒவ்வொரு பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா 250 மார்க்குக்கு எக்கனாமிக்ஸு 100 மார்க் கொஷின்ஸ் வந்துடும். 250க்கு எக்கனாமிக்ஸ் 100 மார்க்ஸ். இந்த 100 மார்க்ஸ்க்கும் நம்ம வாங்க முடியுமா அப்படின்னா ஈஸியாக வாங்கலாம். ஆனால் அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அந்த ஸ்மார்ட் ஒர்க்கில் எக்கனாமிக்ஸோடைய பேசிக் தெரிஞ்சிருக்கணும். மக்க படிக்க முடியாது, இதில் பேசிக்கை வந்து நம்ம மக்க படிக்க முடியாது. அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது. டோட்டல் சிலபஸில் மொத்தமாக பார்த்தோன்னா எக்கனாமிக்ஸு 70 டாபிக். இந்த 70 டாபிக்ஸு படிக்கணும்னா சிலபஸில் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இவ்வளோ 70 டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷார்ட் பண்ணி டோட்டலாகவே 10 யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சருக்குள்ள 12 டாபிக்ஸ் இருக்கு. அக்ரிக்குள்ள 12 டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கு, இன்க்ளூடிங் ஆஃப். ஏன் அக்ரிகல்ச்சர் இந்த வருஷத்துக்கு இம்பார்ட்டன்ட்? போன வருஷமும் கொஸ்டின் கேட்டுட்டான் அக்ரிகல்ச்சரில், இந்த வருஷம் கேட்க மாட்டான்னு கிடையாது, கண்டிப்பாக கேட்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இஷ்யூஸ், வேளாண் சட்ட மசோதா அப்படின்ற ஓடி இருக்கிறதுனால கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ அந்த அக்ரிகல்ச்சர் டாபிக் எடுத்துக்கிட்டாலும் பேசிக் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு வேணும். என்னெல்லாம் பேசிக்ஸ் அப்படின்ற நமக்கு தெரிஞ்சாகணும். இப்போ என்ன இஷ்யூஸ் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அக்ரி மசோதால பில், அக்ரிகல்ச்சர் பில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு டெல்லியில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது எம்எஸ்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு பேசிக் வந்து கண்டிப்பாக வேணும். எம்எஸ்பினா என்ன, இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சிருக்கணும். 360 டிகிரி நமக்கு வேணும். எம்எஸ்பி பற்றி 360 டிகிரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் இந்த எம்எஸ்பின்ற கான்செப்ட் வந்துச்சு ஃபர்ஸ்ட்? ஏன்னா அக்ரிகல்ச்சர்ல இருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்குள்ள 12 டாபிக் இருக்கு. 12 டாபிக்ல ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் எம்எஸ்பி. பட் இந்த 12 டாபிக்குமே இன்டர்லிங்க் வித் எம்எஸ்பியோட சேர்ந்தது தான். சரி, ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம் நம்ம ஒன் பை ஒன். 360 டிகிரி நமக்கு வேணும் எம்எஸ்பி ரிலேட்டட் பிளஸ் அக்ரி ரிலேட்டட். அதில் ஃபர்ஸ்ட் எம்எஸ்பி ஏன் வந்துச்சு இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னா, இன்னைக்கு இந்தியா கவர்மெண்ட் எம்எஸ்பின்றது டோட்டலாக 26 கிராப்புக்கு தரும். எம்எஸ்பின்றது டோட்டலாக 26 கிராப்ஸ்க்கு தந்துட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, இல்லை ஒன்லி ஃபார் வீட் அண்ட் பேடி அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது. குறைந்தபட்ச ஆதரவு விலை இதை கவர்மெண்ட் எப்போ வந்துச்சு இந்தியாவில் அப்படின் போது ஃபர்ஸ்ட் 1965 நம்ம வந்தாகும். இதனோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின் போது 1965. ஏன் இது 1965 அப்படின்னா, ஆஃப்டர் கிரீன் ரெவல்யூஷன் 1960க்கு அப்புறம் நடந்த கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி அப்படின்ற பசுமை புரட்சி நம்ம இந்தியாவில் கொண்டு வந்தோம். ஏன் இந்த பசுமை புரட்சி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வந்து ஃபுட் கிரைசஸ் ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்காக என்ன பண்ணாங்க, வீட்டும் ரைஸ், கோதுமையும் நெல்லும் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ், புதிய வகை விதையெல்லாம் உற்பத்தி பண்ணி நம்ம இதை ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணோம் கிரீன் ரெவல்யூஷன் மூலிமா. அப்படி உற்பத்தி அதிகமானவொடனே, எக்கச்சக்கமான உற்பத்தி ஆனவொடனே வாங்க முடியல, விற்க மேக்ஸிமம் ஃபார்மர்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்க. எங்கே சேல் பண்ணுறது, எப்படி சேல் பண்ணும் போது அப்போ தான் இந்த கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க 65ல். யார் பண்ணுறாங்கன்னா ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க, ஏபிசி அப்படின்ற ஒரு கமிஷன். என்னது அது ஏபிசி? அக்ரிகல்ச்சரல் பிரைஸ் கமிஷன். யாரோடைய தலைமையிலனா ஜா அப்படின்னு ஒருத்தருடைய தலைமையில் ஒரு குழு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த குழு தான் நான் சொல்லுது, ஓகே குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சரல் பிரைஸ் கமிஷன். இந்த அக்ரிகல்ச்சர் பிரைஸ் கமிஷனை பேரை என்ன பண்ணாங்கன்னா 1985ல் இதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, சிஏசிபி. அதனால சிஏசிபி, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் பிரைசஸ். காஸ்ட் அண்ட் பிரைசஸ் அப்படின்றது தான் சிஎஸ்சிபி. இவங்க தான் இன்னைக்கு இருக்கிற இந்த எம்எஸ்பியை அப்ரூவல் பண்றாங்க. கேபினெட் அப்ரூவல் பண்ணும், பட் யார் இதை இது பண்ணி கால்குலேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் டைரக்டா இது ரைஸ் அப்படிங்கும் போது நம்ம ரைஸ் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வாங்க போறது கிடையாது. பேடி, ஏன்னா சவுத் இந்தியா பொறுத்தவரை பேடி தான் ஜாஸ்தி, நார்த் இந்தியானா தான் வீட். பேடி வீட் ரெண்டுத்துக்குமே என்ன இருக்கு, எம்எஸ்பி இருக்கு. இப்போ அட் பிரசன்ட் கவர்மெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்குன்னா, ஒரு குவிண்டால் 100 kgக்கு 1868 rupees
பர் கேஜிக்கு 18 ருபீஸ். ஒரு நெல் ஒரு ஃபார்மர் ப்ரொடியூஸ் பண்ணுறனா ஒரு கிலோ வந்து 18 ரூபா 68 காசுக்கு அரசாங்கம் வாங்கும். இது எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா கல்டிவேஷனுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. இந்த வருஷம் சீசன் முடிஞ்ச உடனே இவ்வளோ ப்ரைஸ்பா உன்னுடைய நெல்லு இருக்கா, ஒரு கிலோக்கு 18 ரூபா. மேக்சிமம் வந்து கிலோவில் சொல்ல மாட்டாங்க, ஒரு குவிண்டால் 100 கேஜ் அதுக்கு வந்து 1868 ரூபா நெல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாரும் ஓகே கேரண்டியா எவ்வளவு கிடைக்குது, 1868 ரூபா கிடைக்குதுன்ட்டு நெல்லை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணாலும் யார் வாங்கும், கவர்மெண்ட் இந்த ரேட் கொடுத்து வாங்கித்தான் ஆகும். சரி, எதுக்காக வாங்குவாங்க இந்த நெல்லை, கவர்மெண்ட் வாங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னும் போது நமக்கு எங்க வேணும் அப்படின்னுமா பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துடும். நம்ம பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்ன, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் பொது விநியோக திட்டம். பெருசா எதுவும் கிடையாது, ரேஷன் கடை அவ்வளவுதான். ரேஷன் கடைக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. சரி, இது யார் வாங்குவாங்க, எங்க வாங்கி வைப்பாங்க அப்படின்னும் போது இங்க 3 விஷயங்கள் நம்ம பார்த்தாகணும். எம்எஸ்பின்றது ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணும் போது ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குற பிரைஸ் தான் வந்து எம்எஸ்பி. இவ்வளோ ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். இதை ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து யார் வாங்குவாங்கன்னா ஒன்று ரெகுலேட்டட் மார்க்கெட், ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லா ஸ்டேட்லையுமே இருக்கு, நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கு ரெகுலேட்டட் மார்க்கெட். இந்த ரெகுலேட்டட் மார்க்கெட்ல கவர்மெண்ட் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்குவாங்க, ரேட் கொடுத்து வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா 18 rupees 0.85, இந்த ரேட் கொடுத்து ஒரு கேஜ் இவ்வளோ அப்படின்றது வாங்குவாங்க. வாங்கி எங்க எத்தனை போய் ஸ்டோர் வைப்பாங்க அப்படின்னா எஃப்சிஐக்கு போகும். எங்க போகும், எஃப்சிஐக்கு போகும். இந்த ரெகுலேட்டட் மார்க்கெட்ல தான் ஃபார்மர்ஸ் விற்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போவும் சரி, புது வேளாண் மசோதாலையும் சரி, இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்க, உற்பத்தி பண்ணதை எங்க எத்தனை போய் விற்பாங்க அப்படின்னா 2 இடம் இருக்கு. ஒன்னு ரெகுலேட்டட் மார்க்கெட், இன்னொன்னு பிரைவேட் மார்க்கெட். தனியார் சந்தையில அவங்க எத்தனை போய் விற்கலாம், தனியார் சந்தையிலையும் அவங்க எடுத்துட்டு போயிட்டு விற்க முடியும். அப்போ தனியார் சந்தையில ஃபார்மர்ஸ் மேக்சிமம் எங்க வைப்பாங்க இப்போ அட் பிரசன்ட் அப்படின்னா ஒரு குரூப் ஃபார்மர்ஸ் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தான் வைப்பாங்க, ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் பிரைவேட் மார்க்கெட் கிட்ட தான் வைப்பாங்க. சரிப்பா, ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ரேட் 1800 ரூபா, இதுவே வந்து பிரைவேட் வந்து 2000 rupees தரேன்னு வச்சுக்க. காம்படிஷன், பிகாஸ் ஆஃப் காம்படிஷன்ல 2000 ரூபாய்க்கு 100 கிலோ நெல் கொடுக்குறான் அப்படின்னா ஃபார்மர்ஸ் கண்டிப்பா எங்க விற்க போறது கிடையாது, ரெகுலேட் மார்க்கெட் போக மாட்டாங்க. அப்ப எங்க போகும், கண்டிப்பா பிரைவேட் மார்க்கெட் கிட்ட தான் எடுத்துட்டு போய் செல்வாங்க. ஏன்னா ஃபார்மர்ஸ் ப்ராஃபிட் வேணும், இவனை விட வேலை தரான் 200 rupees எக்ஸ்ட்ரா வருது, அப்ப ப்ராஃபிட். இதை வாங்கி பிரைவேட் மண்டி ரைஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க. சரிப்பா, அப்ப ரெகுலேட்டட் மார்க்கெட்டுக்கே மொத்த நெல்லும் வரல, மொத்தமே பிரைவேட் கிட்ட இருக்குன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணும், பிரைவேட் ட்ரேடர்ஸ் கிட்ட வாங்குவாங்க. எதுக்கு, பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்காக வாங்குவாங்க. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்காக கவர்மெண்ட் பிரைவேட் மார்க்கெட் கிட்ட இருந்து வாங்குவோம், ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்குவோம். வாங்கி இந்த பிடிஎஸ்க்காக எஃப்சிஐல போய் ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்படி வாங்கும் போது ஒரு ரேட் கொடுப்பான், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரோக்யூர்மெண்ட் பிரைஸ், கொள்முதல் விலை. வாங்கும் போது கொடுக்குற பிரைஸ்க்கு பேர் வந்து கொள்முதல் விலை. இதை மாதிரி வாங்கி ரைஸும் இதையும் எடுத்துட்டு போய் எங்க வைப்போம், எஃப்சிஐல ஸ்டோரேஜ் பண்ணி வைப்போம். இந்த எஃப்சிஐல வச்சதுக்கு அப்புறம் திருப்பி இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேர் பிரைஸ் ஷாப்ஸ், நியாய விலை கடை அப்படின்ட்டு அங்க பிரிச்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் அங்கன்வாடி சென்டர்ஸ்ல கொடுப்போம். அப்புறம் ஸ்கூல்ஸ், மிட் டே மீல் ஸ்கீம், மிட் டே மீல் ஸ்கீம்ஸ்க்காக இங்க இருந்து எஃப்சிஐல இருந்து இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். மேக்சிமம் இங்க ஸ்டோரேஜ் வைக்கிறது வந்து இட்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா இங்கதான் எக்கனாமிக்ஸ். என்ன அப்படின் போது நம்ம இந்தியாவில் கரன்சி மானிட்டரி பாலிசிஸ் இருக்குல்ல, பிரிண்டிங் ஆஃப் மணி, அதை எதை பேஸ் பண்ணுவோம்னா மினிமம் கரன்சி ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம். அதில் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 lakhs rupees பிரிண்ட் பண்ணுதுன்னா கவர்மெண்ட் எய்தர் பாண்ட், கோல்ட் ஆர்
ஃபுட் கிரெயின்ஸ். இதை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டாக்கா வச்சு தான் கரன்சியை பிரிண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஒரு இது நடந்துச்சு. சாந்தகுமார் அப்படின்னு ஒரு கமிட்டி நிறைய எஃப்சிஐல வந்து ஃபுட்டெல்லாம் வேஸ்டா இருக்கு, அதை வந்து ஃப்ரீயா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது இல்ல கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் எதை பேஸ் பண்ணியிருக்கு, மானிட்டரி பாலிசி பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது இங்க இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க கொஸ்டின்ஸ் என்ன டைரக்டா கேட்டிருக்காங்க, அக்ரிகல்ச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. அக்ரிகல்ச்சர்ல இருந்து நம்ம நேராக போனோம் அப்படின் போது என்னென்னலாம் பேசிக்ஸ் வேணும் அப்படின் போது லேண்ட் ரிஃபார்ம்ஸ். லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ல மெயினா என்னெல்லாம் ரிஃபார்ம்ஸ் பண்ணு, கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இருக்கா, இருக்கு. எம்எஸ்பி இருக்கா, இருக்கு. ஃபார்மர்ஸ்க்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதை எங்க சேல் பண்றாங்க, இது எல்லாமே எக்கனாமிக்ஸ்ல ஒரே டாபிக் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற டாபிக் குள்ளதான் வருது. அதுல 10 யூனிட் அக்ரிகல்ச்சருக்குள்ள இருக்கு. இதை வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுவா வந்து அடுத்த டெமோ கிளாஸ்லயே பார்த்துருவோம். ஈச் அண்ட் ஈச் பை ஒன் ஈச் அக்ரிகல்ச்சர்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு அடுத்த இதுல பார்ப்போம். அடுத்து மானிட்டரி பாலிசி நீங்க ஒன்று பார்த்து லிங்க் விட்டுருக்கோம். இது வரும் ஒரு டாபிக் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். சரி, இந்த அக்ரிகல்ச்சர் மானிட்டரி பாலிசியோட எப்படி லிங்க் பண்ண முடியுது? ஏன்னா டோட்டல் எக்கனாமிக்ஸ்ல ரெண்டே பாலிசி தான். ஒன்னு மானிட்டரி பாலிசி, இன்னொன்னு பிஸ்கல் பாலிசி. ஒன்னு மானிட்டரி பாலிசி, இன்னொன்னு பிஸ்கல் பாலிசி. மானிட்டரி பாலிசி ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ. யார் இதை ரெகுலேட் பண்றா? ஆர்பிஐ. இந்த பிஸ்கல் பாலிசி இஸ் நத்திங் பட் பட்ஜெட். இதுலயும் 2019ல குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு, இதையும் குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. ரெண்டும் ஒவ்வொன்றா ஈச் பை ஈச் ஒன் பார்ப்போம். சரி, மானிட்டரி பாலிசினா என்ன, ஆர்பிஐ எதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். மானிட்டரி பாலிசி எதோட லிங்க் இருக்கு, அக்ரிகல்ச்சரோட லிங்க் இருக்கு. பிளஸ் அதோட போயிடுச்சா அப்படின்னா கிடையாது. நேஷனல் இன்கம், இன்ஃப்ளேஷன், இந்த டாபிக்கோட லிங்க் இருக்கு மானிட்டரி பாலிசிஸ். The monetary policy regulated by RBI. முன்னாடி வந்து RBI இண்டிபெண்டா பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அப்படி கிடையாது. மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு ஒரு 6 மெம்பர் குழு மூலமா தான் இதை நிர்வகிக்கிறாங்க. 6 மெம்பர் கமிட்டி மூலமா தான் இதை நிர்வகிக்கிறாங்க. டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தா என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் RBI. இது லாஸ்ட் இயர் உடைய क्वेश्चन. லாஸ்ட் இயர் உடைய क्वेश्चन. क्वेश्चंस இதுதான். What are the objectives of monetary policy? Explain the functions of Reserve Bank. அப்படினா क्वेश्चंस கேட்கிறாங்க. டைரக்டா क्वेश्चंस கேட்டிட்டோம். Objective of monetary policies plus RBI உடைய functions என்ன அப்படினு இருக்காங்க. இந்த டாபிக் என்டையர் எக்கனாமிக்ஸ்ல 2 பாலிசிஸ்ல ஒரு பாலிசிஸ் கவர் ஃபினிஷ்ட். அவுட் ஆஃப் 70 டாபிக்ல ஒரு டாபிக் இது கம்ப்ளீட் ஆகுது. இது லாஸ்ட் இயர் கேட்ட क्वेश्चंस. இது நாங்க எதிர்பார்த்தது தான் இந்த क्वेश्चंस வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இதுக்கு என்ன அப்படின் போது ஆன்சர் பண்ற அப்ரோச் டிஃபரெண்டா இருக்கணும். 2 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. 15 மார்க் क्वेश्चन 2 क्वेश्चंஸா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மானிட்டரி பாலிசினா என்ன, அது யார் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க அப்படின்றது பார்த்தோம்னா அவருடைய மெயின் அப்ஜெக்டிவ் ஒரு 6 அப்ஜெக்டிவ் ஸ்கூல் புக் 12th ஸ்டாண்டர்ட் உடைய ஸ்கூல் புக்ஸ்ல பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. 6 பாயிண்ட். யூபிஎஸ்சி படிக்கிறவங்க கூட என்ன பண்றாங்க அப்படின்னா காமனா எழுதிட்டு வந்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, எக்கனாமிக் growth அப்படின்ட்டு அவங்க எழுதிட்டு வந்துருவாங்க. இல்லைன்னா இன் டீட்டெயில்டா என்ன பண்றாங்க ஆன்சர் எழுதுவாங்க. நமக்கு குரூப் 1 மெயின்ஸுக்கு அது தேவை கிடையாது. 6 பாயிண்ட் இங்க இருக்கு. இந்த 6 பாயிண்ட் 12th ஸ்டாண்டர்டோட ஸ்கூல் புக்ல இருக்கு, பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்கு. இந்த 6 பாயிண்ட்டும் ஒவ்வொன்றும் என்ன அப்படின்றது நீ ஜஸ்ட் பாயிண்ட் புல்லட் பாயிண்ட் 1 2 3 அப்படின்னு எழுதலாம். ஆனா என்ன அப்படின்னா மார்க் பண்ணக்கூடாது. 1 2 3 4 5 அப்படின்ட்டு நேராக நம்ம ஆன்சர் எழுதிட்டு வந்துட்டே இருக்கலாம். சரி, அப்போ அந்த 6 பாயிண்ட்டும் என்னென்னலான்னு ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தாகும். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம்.
என்ன பண்ணியிருக்காங்க ஆர்பிஐல அப்ஜெக்டிவ்ஸ் மட்டும்தான், ஃபங்க்ஷன்ஸ் வரும். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆர்பிஐ உடைய மானிட்டரி பாலிசினா பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, விலையோடைய நிலை. மார்க்கெட் இன்னைக்கு வந்து பிரைஸ், ஒரு ப்ராடக்டோட பிரைஸ் எப்படி இருக்குன்றது ஆர்பிஐ டிசைட் பண்ணுமா அப்படின்னா ஆர்பிஐ ஹெல்ப் பண்ணும் டிசைடேஷனுக்காக. எப்படி? டிமாண்ட் அண்ட் சப்ளை, இந்த கான்செப்டுக்காக ஆர்பிஐ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வெனின்சுலா கிரீஸ், வெனின்சுலாலே கிரீஸ்லயும் இப்போ வந்து எக்கச்சக்கமான இன்ஃப்ளேஷன், ஹையர் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். அந்த ஹையர் இன்ஃப்ளேஷன் வந்திருக்கிறதுனால அங்க என்னன்னா ஒரு கேஜ் சிக்கன் வந்து 30,000 rupees. ஏன் அப்படின்னா எக்கச்சக்கமா மணி இருக்கு, ஆனா என்ன இல்லை அவங்ககிட்ட, சிக்கன் இல்லை. சிக்கன் என்னது? டிமாண்ட். அப்போ சப்ளைய பண்ணி ஆகணும். இதே நிலைமை எதுக்கு வரும்? ரைஸுக்கும் வருமா? வரும், அங்கேயே வந்திருக்கு. ரைஸுக்கும் வரும், அங்கேயே வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்பிஐ எஃப்சிஐல இருக்குல்ல, இந்த ரைஸ் ஸ்டாக் வச்சிருந்தாங்கல்ல, அந்த ரைஸை வெளியில கொண்டு வருவாங்க. வெளியில கொண்டு வந்து ரைஸோடைய பிரைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டெபிளைஸ் பண்றதுக்காக நிலை பண்ணணும். ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா வாங்க முடியாது, ரொம்ப அதிகமா இருக்கும்போது வாங்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் வந்து 100 ரூபா, இன்னைக்கு 50 ரூபா 60 ரூபா இருக்கு, அதை வாங்குறோம். இதுவே வந்து 1000 rupees அப்படின்னும் போது காமன் பீப்புளால வாங்க முடியாது. காசு இருக்கிறவங்க வாங்குவாங்க, லோவர் லெவலில் இருக்க கவலைப்படப்படுறாங்க, ஆனால் இன்பிட்வீன் மிடில் மேன் வந்து வாங்க முடியாது. அப்படி வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டு இதை சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின் போது எஃப்சிஐலேருந்து வெளியே கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 kg தேவைப்படுது, ஆனால் சப்ளை டிமாண்ட் இருக்கு, ஆனால் சப்ளை பார்த்தீங்கன்னா 10 kg தான் இருக்கு அப்படின்னா மீதி இந்த 90 kg தான் கொடுக்கணும்னு இது கிடையாது. ஓகே, அட்லீஸ்ட் 50 அப்படின்ற. ஃபார் எக்ஸாம்பிள் ஆனியன், நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வெங்காயத்தோடைய ரேட் வந்து 100 rupees மேலாம் போச்சு. வெங்காயத்தோடைய ரேட் வந்து 100 ரூபா 150 ரூபா போச்சு. நிறைய ஹோட்டலெல்லாம் வந்து ஆம்லேட் வாங்கும்போது வெங்காயம் இல்லாத ஆம்லேட் கொடுத்துருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுச்சு கவர்மெண்ட், ஈரான்ல இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து, ஈராக்ல இருந்து, இட்டாலியில இருந்து வெங்காயத்தை வாங்கி நம்ம இது பண்ணாங்க. அடுத்து தோரம்பருப்பு, தோரம்பருப்பு இதுவும் ரொம்ப அதுக்காக இது வந்து பிரைஸ் ஜாஸ்தி ஆகும்போது தான் என்ன பண்ணுச்சு கவர்மெண்ட் ரேஷன் கார்ட்லேயே கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் மினிமம் பிரைஸ்க்கு அது ரேஷன் கார்ட்லேயே கொடுக்க முடிஞ்சிச்சு. எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா கண்ட்ரோல் ரெகுலேட் பண்ணாங்க. எப்படிலாம் ரெகுலேட் பண்ணாங்க அப்படின் போது மேக்ஸிமம் ஒரு ஸ்டோர் இருக்குன்னா இவ்வளோ தான் வச்சிருக்கணும், அதுக்கு மேலே ஸ்டாக் வச்சிருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேடர்ஸ் ஆர்டிஃபிஷியலாக அவங்களே டிமாண்டை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக பதுக்கி வச்சுறாங்க. ஃபியூச்சர் ட்ரேடிங் கண்டிப்பாக டிமாண்டு ஜாஸ்தியாக என்ன ஆகும், விலை ஏறும் அப்படின்றதுக்காக பதுக்கி வச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ணாங்க கவர்மெண்ட்டு ஒரு கடைக்கு இவ்வளோக்கு மேலே வச்சிருக்க கூடாது, எல்லாம் வெளில கொண்டு வா அப்படின்னாங்க. அதை மாதிரி கொண்டு வந்து காமன் பீப்புள் வாங்குற மாதிரி பண்ணாங்க. அதுதான் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. காமன் பீப்புளுக்கு கிடைக்கிறதுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளையை பண்ணுறத ஆர்பிஐ பண்ணுமா அப்படின்னா த்ரூ ரெகுலேட் பண்ணியிருக்கு. பிரைஸ் கம்மி பண்ணணும். ஏன்னா ஆர்பிஐ டைரக்டாகவும் பண்ணாது, த்ரூ கவர்மெண்ட் மூலியமா தான் பண்ண முடியும். அடுத்து நெக்ஸ்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது நெக்ஸ்ட். முழு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் ஆர்பிஐ உடைய ஒன் ஆஃப் த மானிட்டரி பாலிசிஸ் உடைய அப்ஜெக்டிவ். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. மானிட்டரி பாலிசியை ரெண்டா பிரிக்கும் போது கிரெடிட் கண்ட்ரோல் எவ்வளோ அமௌண்ட் பேங்க்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து லோன் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் கிட்ட எவ்வளோ காசு இருக்கணும், பேங்க் கிட்ட எவ்வளோ காசு இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுனா ஆர்பிஐ பண்ணும். இதில் என்னன்னா மானிட்டரி பாலிசியில் கிரெடிட் கண்ட்ரோலில் பேங்க் ரேட், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், சிஆர்ஆர் இதெல்லாம் வந்து மானிட்டரி பாலிசியுடைய மெயினாக பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ். இது மூலம் பேங்க் ரேட் மூலிமா என்ன பண்ணோம்னா இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இல்லை மார்க்கெட்டில் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, சப்ளை இல்லை அப்படின் போது நிறைய பேர் என்ன காசு வேணும். அப்போ என்ன பண்ணோம், காசு வேணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணும். பேங்க்ஸ் கடன் வாங்குது இல்லையா, அதை வந்து வட்டியை கம்மி பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் கடன் வாங்க ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் மேன்ஸ்
அவன் பிஸ்னஸ் கடன் வாங்கி எதுக்கு பண்ண போகிறான்? பிஸ்னஸ் பண்ண போகிறான். எக்ஸாம்பிள் எய்தர் தூர் ஆர் ஆனியன் ஏதோ ஒன்று சப்ளை பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறான்? இங்கே பேங்க்கு கிட்ட போயிட்டு கடன் வாங்குவாங்க. இது எல்லாமே என்னன்னா ஆர்பிஐ டு கமர்ஷியல் பேங்க்ஸ். ஆர்பிஐலேருந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் தானே தவிர டைரக்ட் காமன் பீப்புளுக்கு கிடையாது. கமர்ஷியல் பேங்க்ஸ்ன்றது பார் இந்தியன் பேங்க் ஆர் பேங்க் ஆஃப் பரோடா ஏதோ ஒரு சரி எந்த பேங்காக இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐ இன்னைக்கு நியூஸில் கூட வந்துட்டு இருக்கு, இன்ஃப்ளேஷன் டார்கெட் 4% ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, மானிட்டரி பாலிசியில் தெர் இஸ் நோ சேஞ்ச் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. அது மானிட்டரி பாலிசியில் எந்த சேஞ்சும் இல்லை அப்படின்னா இது வந்து 2 மாதத்துக்கு ஒன்ஸ் பை மந்த்லி பாலிசிஸாக ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த சேஞ்சும் இல்லைன்னா எக்கனாமி அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 4% இருக்கிறது 3.35% கம்மி பண்ணுறோம் அப்படின்னா 0.65 இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்கன்னா மணியோடைய சப்ளை மார்க்கெட்டில் நிறைய வெளில வரும். வெளில வரும்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சின்ன சின்ன பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல என்ன கிடைக்கும்? வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும். அதுவும் யாரோடையது? ஆர்பிஐ தான் மெயினாக. ஒன்று ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, அடுத்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், அடுத்து எக்கனாமிக் growth, பொருளாதாரத்தை அதிகமாக வளர்ச்சி பண்ணணும் அப்படின்றது யாரோடைய பாலிசிஸ் தான்? மானிட்டரியோடைய மெயின் அப்ஜெக்டிவ் பாலிசிஸ் தான். இதெல்லாம் வந்து இன் டீட்டெயிலாக என்ன பண்ணலாம்னா நம்ம அடுத்து வர கிளாஸஸ்ல வந்து ஃபுல் ஈச் அண்ட் எவ்ரி ஒன்னும் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ டைரெக்டாக மானிட்டரி பாலிசியோடைய அப்ஜெக்டிவ் கேட்டிருக்கான். ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. என்னென்ன இருக்குது? 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. காமனாக எல்லாத்தையும் எழுதக்கூடாது. 6 பாயிண்ட்ஸ் இருக்கா? ஏன்னா பேப்பர் எவலுவேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக கீ பாயிண்ட்ஸாக இந்த 6 பாயிண்ட் இருக்கும். இந்த 6 பாயிண்ட் நம்ம எழுதுனா போதும். மோர் தென் எனஃப். இது மோர் தென் எனஃப். அடுத்து நெக்ஸ்ட் இதுக்கு வரும். இஷ்யூஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம சிலபஸ்ல இருக்கு. இஷ்யூஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு சிலபஸ்ல இருக்கு. அந்த இஷ்யூஸ்ல பார்த்தீங்கன்னா மெயினாக என்னன்னா பாவர்ட்டி. ஒவ்வொரு வருஷமும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பாவர்ட்டினா என்ன, பாவர்ட்டியை ரிமூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக சிலபஸ்ல ஒரு டாபிக் இருக்கு, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். இது ஒரு டாபிக்காவே கொடுத்துருக்காங்க. வரும் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி இது எதுவுமே கிடையாது. நம்ம வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை, 100 days ஒர்க், 100 நாள் வேலை அப்படின்னு சொல்றது தான். இதை வந்து செப்பரேட் டாபிக்காக கொடுத்துருக்கு. இது பாவர்ட்டி ரிமூவல் ஸ்கீமா அப்படின்னு நம்ம பார்த்தாகணும். ஆமாம். உமன் எம்பவர்மெண்ட்டா? ஆமாம். ஸோ அப்படின்னும் போது டைரெக்டாக நமக்கு எம்ஜி நரேகாவா நீங்கன்னா முதல்ல இதுக்கான எக்ஸ்பென்ஷன் தெரியணும், ப்ளஸ் இதனுடைய ஆரிஜின் நம்ம தெரியணும். இது வந்து எப்போ கொண்டு வந்தது? 2005 தான் சட்டமாகவே கொண்டு வராங்க. 2005 தான் இதை சட்டமாகவே கொண்டு வராங்க. ஆனால் இதனோட ஆரிஜின் பார்த்தோன்னா நமக்கு எங்கேருந்து வந்திருக்கணும் அப்படின்னா 1980. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா NREP. இதை நீங்க இதே ஸ்ட்ரக்சர் போட்டு எக்ஸாம்ல எழுதலாம். NREP நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு 80 இந்திரா காந்தியோடைய கவர்மெண்ட். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1975. 1975 20 பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம் 20 அம்ச திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தோம். அதை பேஸ் பண்ணி தான் எல்லா வறுமை ஒழிப்பு திட்டங்களும் வந்திருக்கும். அதை தான் நமக்கு சிலபஸ்ல எடுத்துன்னு வந்து பாவர்ட்டி எராடிகேஷனும் கொடுத்துருக்காங்க, டைரக்டா எம்ஜி நரேகாவே கொடுத்துருக்காங்க. சரி, இது 80 கொண்டு வராங்க நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம்னு. இது அதுக்கப்புறம் 1983 பேரை மாத்திர அடிஷனலா இன்னொரு ப்ரோக்ராம் கொண்டு வராங்க. RLEGP. RLEGP ரூரல் லேண்ட் லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம்.
எப்போ 1980 83 83ல யாருடைய கவர்மெண்ட்? சேம் இந்திரா காந்தியோட கவர்மெண்ட் தான். சரி, அப்போ இதே ஸ்கீம் இருக்கு, இது ஏன் இது அடிஷனலாக கொண்டு வரணும் அப்படின்னா, இதில் வந்து யாரெல்லாம் மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ், விவசாய கூலிகள் இதில் வந்து மிஸ் ஆயிட்டாங்க. அதனால புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. திருப்பி என்னாச்சு அப்படின் போது 1989ல் இந்த ஸ்கீமை வந்து எதுக்கு 2 ஸ்கீம், ரெண்டும் ஒன்று தானே, அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் இல்லாத இருந்தாங்க, அவங்கள நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். இதை மர்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா JRY, ராஜீவ் காந்தியோட கவர்மெண்ட் JRY அப்படின்னு மாத்தினாங்க. அதனால JRY ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா அப்படின்ட்டு. திருப்பி 99ல் வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, இதனுடைய நேமை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்க, JSY அப்படின்னு மாத்தினாங்க. ஜவஹர் சம்ரிதி யோஜனா அப்படின்னு பேரை மாற்றி விட்டாங்க. பட் எல்லாமே அப்ஜெக்டிவ் ஒன்று தான், நேம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. சரி, இது இல்லாத 93 1993ல் EAS எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம், எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம், நரசிம்மராவ் கவர்மெண்ட் இவர் புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வராரு, வேலை உறுதியளிப்பு திட்டம்ட்டு. ஸோ இதையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக மர்ஜ் பண்ணுறாங்க. 2001 வாஜ்பாய் கவர்மெண்ட், இது சம்பூர்ண கிராமியன் ரோஜ்கார் யோஜனா. இன்னைக்கும் நிறைய வில்லேஜில் போய் பாருங்க, நிறைய வில்லேஜில் வாட்டர் டேங்க்ல இதில் எழுதிருக்கும் சம்பூர்ண கிராமியன் ரோஜ்கார் யோஜனான்ட்டு. இதை ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணாங்க. இதுக்கு JRY கிடையாது, JSY. 99ல் இந்த ஸ்கீமையும் 93ல் வந்த EAS, இந்த 2 ஸ்கீமையும் ஒன்னா மர்ஜ் பண்ணி கொண்டு வந்தது தான் SGRY, சம்பூர்ண கிராமியன் ரோஜ்கார் யோஜனா அப்படின்றது. சரிப்பா, வேலை கொடுத்துருக்கோம், ஆனால் என்ன கொடுக்க முடியல, காசு கொடுக்க முடியல. அதுக்காக 2004 நேஷனல் ஒர்க் ஃபார் ஃபுட் ப்ரோக்ராம், இது யாருடையதுன்னா மன்மோகன் சிங்கோடைய பீரியட். நேஷனல் ஒர்க் ஃபார் ஃபுட் ப்ரோக்ராம், தேசிய வேலைக்கு உணவு தானியங்களை வழங்கும் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதை ரெண்டுத்தையும் ஒன்னா மர்ஜ் பண்ணி தான் NRGNR, நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் சட்டமா மாத்தினாரு. அதே மன்மோகன் சிங் 2005ல் எது ரெண்டுத்தையும், SGRYயும் நேஷனல் ஒர்க் ஃபார் ஃபுட் ப்ரோக்ராம் இந்த திட்டத்தையும் இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி நரேகா அப்படின்னு 2005ல் பேரை மாற்றி 2007ல் அதை நேமை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒன்றும் கிடையாது, மகாத்மா காந்தின்னு ஆட் பண்ணிச்சு, அவ்வளோதான். இதைய நமக்கு சிலபஸில் ஒரு டாப்பிக்காகவே கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம அவன் பாட்டு வரும் MG நரேகா அப்படின்னும் போது நமக்கு இவ்வளோ ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கும். 1980ல் ஸ்டார்ட் பண்ணது, 1980ல் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டில் 2020 இன்னைக்கு வரலாம் இது இருக்கு. சரி, என்னது இது, இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, நம்ம ஊருக்கு எல்லாமே தெரியும். எஸ், 100 நாள் வேலை அப்படின்றத நமக்கு தெரியும். ஏன் இந்த 100 நாள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு வேணும். ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லிட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து 365 days நான் வேலை கொடுப்பேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அப்படின்ட்டு. பட் நமக்கு வந்து பாசிட்டிவ்ஸ் மட்டும் எடுத்துப்போம், நெகட்டிவ்ஸ் வேணாம். 100% சொல்ல போனால் அது தேவையில்லாத வேலை தான். பட் இருந்தாலும் நமக்கு எக்ஸாமுக்கு ஆன்சர் எழுதணும், அதுக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்துப்போம். MG நரேகா இதோடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னது, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஆமாவா இல்லையா? எஸ். என்ன அப்படின் போது ரூரல்ல, இது அர்பன்ல கிடையாது, ரூரல்ல இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதியா கொடுக்கணும். மெயின் இது அதுதான். நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் சட்டப்படி எவ்வளவு நாள், ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 100 நாள், ஒரு நிதியாண்டுல 100 நாள். யாருக்கெல்லாம் 100 நாள்? எல்லாருக்குமா அப்படின்னா எல்லாருக்கும் கிடையாது. எல்லாருக்கும் 100 நாள்னா எல்லாருக்கும் 100 நாள் கிடையாது.
ஃபார் எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 100 நாள். என் வீட்டுல இருந்து ஒரு 2 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னும் போது 2 பேரும் எங்க போய் அப்ளை பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் பிஆர்ஐ பஞ்சாயத்து ராஜ்ல போய் அப்ளை பண்ணோம். எப்பா வாலண்டரியா நம்மளா தான் போய் கேட்கணும். எனக்கு வேலை இல்லை, கார்டு எடுத்துட்டு போவாங்க. போயிட்டு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. வாலண்டரியா கேட்பாங்க. அப்போ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வீட்டில் 2 பேருமே செலக்ட் ஆயிருந்தாங்கன்னா அந்த 100 டேஸை 50-50 2 பேருக்கு தான் பிரித்து தருவாங்களே தவிர ஃபுல் 2 பேருக்குமே 100 நாள் கிடையாது. சரி கொடுத்துட்டாங்கப்பா, 2 பேருமே எலிஜிபிள், செலக்ட் ஆயாச்சு. எதுல? 100 நாள் வேலைக்கு. எங்க? சரி, அடுத்து என்ன ஒரு கன்க்ளூட் வச்சுன்னா, அப்ளை பண்ண 15 டேஸுக்குள்ள வேலை கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. வித்தின் த 15 டேஸ், 15 நாளைக்குள்ள வேலை கொடுக்கணும்னு இருக்காங்க. ஏன் 15 நாள் அப்படின்னும் போது, அப்படி கொடுக்கலப்பா 15 நாள் வேலை கொடுக்கல அப்படின்னா அவனுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ், ஓகேவா, அதை கொடுத்தாகணும் அப்படின்னு இருக்கு. சரி, 15 நாளுக்குள்ள வேலை கொடுத்துட்டா 2 பேருமே செலக்ட் ஆயிருக்காங்க. 50-50 ரேஷியோஸ். அது எவ்வளோ சர்வண்டிங், எவ்வளோ தொலைவுக்குள்ள வேலை கொடுக்கணும் அப்படின்னா 5 கிலோமீட்டருக்கு உள்ள, வித்தின் த 5 கிலோமீட்டருக்குள்ள அவனுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன் அது வித்தின் த 5 கிலோமீட்டர்? ஏன் வித்தின் த 5 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னும் போது மெயினா இதனுடைய இது என்னன்னா, மைக்ரேஷனை ரெடியூஸ் பண்ணும், இடப்பெயர்வு. ஃபார் எக்ஸாம்பிள், மேக்சிமம் எங்க ரூரல்ல இருந்து அர்பனுக்கு வேலைக்கு போறான். எதுக்கு வேலைக்கு போறான்? இங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு தான் அங்க அர்பனுக்கு அவன் வேலைக்கு போறான். இங்க வேலை இல்லைன்ட்டு அர்பனுக்கு போறான். அங்க போயிட்டு என்ன பண்றான்? நீ எவ்வளவு நாள் கொடு சாமி. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையே எடுத்துக்க, மினிமம் 500 ருபீஸ் வேஜஸ்னா நம்ம என்ன பண்ணுவாரு, நீ 200 ரூபா கூட போடு, நான் செய்யறேன் அப்படின்றான். அப்போ 500க்கு ஒருத்தாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஆனா நீ எவ்வளவுக்கு வாங்குற? 200 வாங்கிட்டு இருக்க, 200க்கு வாங்குற. அப்போ அர்பன்ல இருக்கவங்க என்னாச்சு? ஈஸியா அன்எம்ப்ளாயா மாறுறாங்க. அது மாதிரி அர்பன்ல அன்எம்ப்ளாயா மாறக்கூடாது அப்படின்னா அவனை போகாத நீனா என்ன போகாத அப்படின்னு சொல்லுவான். அப்போ போகக்கூடாது அப்படின்னும் போது 5 கிலோமீட்டருக்குள்ள அவனை வேலை கொடுத்துட்டா, 5 நாளுக்குள்ள 5 கிலோமீட்டருக்குள்ள வேலை கொடுத்துட்டா அவன் என்ன பண்ணுவான்? ஊர்லயே வீட்டோட இருந்துருவான். ஊர்லயே வீட்டோட வேலை செஞ்சிட்டு போறான். ஸோ காசுக்கு காசு ஆச்சு, ஊரோட இருந்துட போறான். அதனால கண்டிஷன்ஸ், எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட், ஒவ்வொரு வீட்டுக்கும் 100 நாள் 2 பேர் தான் பிரிச்சு கொடுக்க போறாங்க. பிளஸ் அப்ளை பண்ண 15 நாளைக்குள்ள வேலை கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் கொடுக்கணும். பிளஸ் தேர்டு, வித்தின் த 5 கிலோமீட்டருக்குள்ள கொடுக்கணும். வித்தின் த 5 கிலோமீட்டருக்குள்ள வேலை கொடுக்கணும். 5 கிலோமீட்டருக்குள்ள வேலை கொடுக்கும் போது அவனது மைக்ரேஷனை ரெடியூஸ் பண்ணும்போது 2 மைக்ரேஷன்ஸ். ஒன்று, இங்கிருந்து வெளியே போறான். வெளியே போறதுனால என்ன ஆகுது? அர்பன்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஜாஸ்தி ஆகுது. பிளஸ் இங்க எம்ப்ளாய்க்குடைய டிமாண்டும் ஜாஸ்தி ஆகுது. இங்கேயும் வந்து என்னது, வேலை ஜாஸ்தி ஆகுது. அதனால இதை கம்மி பண்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்? கவர்மெண்ட் எம்ஜி நரேகா கொண்டு வந்திருக்கோம். இந்த எம்ஜி நரேகாவில் வந்து பார்த்தீங்கன்னா உமனுக்கு தான் 50% ரிசர்வேஷன். அப்போ உமனுடைய ஸ்டேட்டஸ் ஜென்ரலா வேணாதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இவங்கெல்லாம் யாரு? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். வேலை செஞ்சாலும் செய்யலனாலும் 100 டேஸ் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு காசு அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இதனால உமனுடைய ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம டாபிக் எம்ஜி நரேகா தான் கொடுத்துருக்கு. ஆனால் நமக்கு என்ன வேணும்னா எம்ஜி நரேகா இருக்க 360 டிகிரி நம்ம பார்த்தாகணும். எம்ஜி நரேகா என்னன்றதுக்கு முன்னாடி எப்படி இதனுடைய ஆரிஜின் எங்கிருந்து வந்துச்சு? 1980 இருந்து 83, 89, 99 பிளஸ் 93, அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி தான் சம்பூர்ண கிராமீண் ரோஜ்கார் யோஜனாவை மாற்றணும். அதுக்கப்புறம் நேஷனல் ஒர்க் ஃபார் ஃபுட் ப்ரோக்ராம் மாற்றணும். இதையே இது பண்ணி தான் நரேகா, இது சட்டப்படி இதெல்லாம் ப்ரோக்ராம்ஸ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சட்டப்படி அவர் கொடுத்தாகணும். அந்த சட்டப்படி அப்படின்றது தான் எவ்வளோ நாள்? 100 டேஸ் எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட். இது ஒரு டாபிக். சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்கு. இந்த வருஷம் நம்ம இந்த கொஷின்ஸை எதிர்பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் கொஷின்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம் மெயின்ஸ்க்கு. Future Vision Study Center
SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.